வணக்கம் பரிகார ஜோதிட நேயர்களே. தற்போது ரிஷபராசிக்கு ஆவணி மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் வீற்றிருப்பது மிக சௌகரியமான நிலையை குறிக்கும். முக்கியமாக 4ஆம் வீட்டில் ஏற்கனவே உங்களுக்கு கேது அமர்ந்திருந்து சில தேவையற்ற முடிவுகளை எடுக்க வைத்திருப்பார். உதாரணமாக, எந்த வண்டி வாங்கலாம், வாகனத்தில் மாற்றம் செய்யலாமா, பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டியை மாற்ற ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று வாகனத்திலும் வீடு தொடர்பான நிலம் தொடர்பான சில சவால்களையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அதேபோல தாயாரின் உடல்நலம், தாயாரின் மருத்துவ செலவுகள், தாயாருக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் போன்ற சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புண்டு. ஆனால் அனைவருக்குமே இது நடக்கும் என்று கூற முடியாது. இது சூரியன் 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பது மட்டும் வைத்து கூறப்படுகிறது. சூரியன் தலைமை பதவி, தலைமைத்துவம், திறன், ஈகோ போன்றவற்றை குறிப்பதால் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் திடீரென்ற முடிவுகள் மாற்றி மாற்றி எடுக்க வாய்ப்புண்டு. ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் வேறொரு இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுப்பீர்கள். இப்படி இடங்களை மாற்றுவதன் மூலம் அலைச்சல் சிறிது அதிகரிக்கலாம். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் நீச்ச நிலையில். இருந்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்களை சமாளிப்பதற்கு இயல்பாகவே தெம்பு பிறக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் போன்ற காரியங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். சில சமயங்களில் எதிர்பாராத செலவுகளும் கூடவே இருக்கும். அண்டை அயலாரிடம் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். குடும்பத்தில் யாரேனும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. திடீரென்று சண்டைகள் ஏற்பட்டு மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புண்டு. குறிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்பீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் சில குடும்ப குழப்பங்கள், மற்ற சண்டைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பண விவகாரங்களில் திடீர் மாற்றங்கள், செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் பாவகத்தில் அதிபதி சுக்கிரன் நீச்சமாவதால் திடீரென்று மருத்துவ செலவுகள் ஏற்படும். படிப்பு காரியத்தில் சற்று கவனக்குறைவு இருக்கலாம். மேலும் உங்களுடைய ராசிநாதன் செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு வலுப்பெறுகிறார். அப்பொழுது உங்களுக்கு இது போன்ற கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். மேலும் 3ஆம் பாவத்தில் குரு உச்சமாக இருப்பதால் தைரியமாக பேசுவீர்கள், நல்ல முடிவெடுப்பீர்கள். நிம்மதியான உங்களுடைய முடிவுக்கு மற்றவர்கள் பாராட்டு தெரிவிப்பார்கள். நன்றி, வணக்கம்.